தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை 7 மணி நேரமாக நடைபெற்றது. தற்போது இந்த விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட மற்ற மாணவிகள் மற்ற துறையினரிடம் இந்த விசாரணை தீவிரமாக நடைபெற்று தற்போது முடிந்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் நம்முடன் இணைகிறார் சுப்பிரமணியன், நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன், உங்கள் ஆய்வறிக்கையையும் கூடுதல் கள விவரத்தையும் தரலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு கட்டமாக டெல்லியில் இருந்து வந்த தேசிய மகளிர் ஆணையத்துடைய நிர்வாகிகள் இன்று காலை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சென்று விசாரணை என்பது மேற்கொண்டார்கள். சுமார் 7 மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்த இந்த விசாரணை என்பது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை முடித்து வெளியே வந்த நிர்வாகி மம்தா குமாரி விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், விசாரணை முழுமையாக முடிந்த பிறகு எங்களுடைய அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிப்போம் என்றும், அதன் பின்னர் அறிக்கையில் உள்ள தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் தேசிய மகளிர் ஆணைய விசாரணை குழு உடைய உறுப்பினர் மம்தா குமாரி செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது ஒரு முதற்கட்ட விசாரணையாகத்தான் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகையில் பாதிக்கப்பட்ட மாணவியை வரவழைத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது ஒரு ரகசிய விசாரணையாக பார்க்கப்படும். அது மட்டுமல்லாமல் காவல்துறையிடமும் விசாரணை என்பது நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.